பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனத்தை பார்க்கலாமா? பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, பிரயாசப்பட்டு விதைக்கிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுடைய பிரயாசங்களை பார்க்குற ஒரு தேவனாக இருக்கிறார். நீங்கள் நியாயாதிபதிகளில் 6வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரரை ஆண்டவர் மீதியாரின் கையில் ஒப்பு கொடுத்துட்டார். அவங்க ரொம்ப பயந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ அவங்க ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுறாங்க, நீங்கள் எங்களை மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தீர்க்கதரிசி அனுப்பிச்சு அவங்ககிட்ட பேசுகிறார். நான் உங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எவ்வளோ அதிசயங்களெல்லாம் பார்த்து கொண்டு வந்தேன், ஆனால் நீங்கள் என்ன மறந்துட்டு வேறு தேவர்களை பின்பற்றுறீங்க அப்படின்னு சொல்கிறார். அதோடு முடிஞ்சிடுது, சொல்லிட்டு விட்டுடுறாரு ஆண்டவர். இப்போ ஆண்டவருக்கு தன்னுடைய ஜனங்கள் தன்னைக்கிட்ட வந்து முறையிட்டாங்க, ஏதாவது செய்யணும். அப்போ கர்த்தருடைய தூதரானவர் ஒரு கல்வாரி மரத்தின் கீழே உட்கார்றார். ஒரு கர்வாரி மரத்தின் கீழே உட்காரும்போது பார்க்கும்போது கிதியோன் என்ன பண்ணுறதுன்னா, இந்த கோதுமைங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு ப்ரொடெக்ட் பண்ணணும். இதை பார்த்தா இந்த மீதியாரையர் இதையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோதுமையை இவங்க கண்ணில் இருந்து மறைக்கிறதுக்காக பிரயாசப்பட்டுருக்காரு. இதை கர்த்தருடைய தூதரவர் பார்த்துட்டு, நீ கோதுமையை அவங்க கண்ணில் இருந்து மறைக்கிறதுக்கு நீ பிரயாசப்படுற, ஆனால் மீதியானியரே கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுக்கறதுக்கு, உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கறதுக்கு ஒன்று தெரிஞ்செடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு கிதியோனை வச்சு ஆண்டவர் இந்த காரியங்களை செய்கிறார். ஆண்டவர் எனக்கு ஒரு காரியம் செய்யும்போது என்னுடைய பிரயாசத்தை பார்க்குறேன். அப்படிதான் பேதுருவும் அவனோட கூட இருந்த ஒரு சீஷனும் இரவு முழுவதும் அவங்க பிரயாசப்பட்டு மீன் பிடிக்க பார்த்தாங்க, ஒன்றுமே அகப்படலை. மறுநாள் காலையில் ஏசப்ப அந்த கரைக்கிட்டு போகும்போது போட்டுக்கு என்ன ஆண்டவர் பார்த்தார் அப்படின்னா, அவங்க 2 பேரும் வலையை அலசிக்கிட்டு இருந்ததை ஆண்டவர் பார்த்தார். அதை பார்த்துட்டு தான் பிரசங்கம் பண்ணிட்டு பேதுகிட்ட சொல்கிறேன், ஆழத்தில் போய் வலையை போடுன்னு. ஸோ காட் சீஸ் ஆர் எஃபர்ட். அவங்க வலையை அலசிட்டு இருந்தாங்க. என்ன அர்த்தம்? நைட்டு ஃபுல்லாக பிரயாசப்பட்டாங்க, மீன் கிடைக்கல, ஆனால் அதனால அவங்க திரும்பி போயிடல அவங்க வீட்டுக்கு. வலையை அலசிட்டு இருக்காங்க. வாட் டஸ் இட் மீன்ஸ்? இட் மீன்ஸ் நான் திரும்ப போகிறேன், நான் திரும்ப போய் பிரிக்க போகிறேன் அப்படின்னு. இந்த பிரயாசத்தை ஆண்டவர் பார்த்துட்டு தான் பேதுகிட்ட சொல்கிறாரு, நீ ஆழத்தில் போய் வலையை போடுன்னு. ஸோ ஆண்டவர் நம்மளுடைய எஃபர்ட்ஸை பார்க்குறாரு, உங்களுடைய பிரயாசங்களை பார்க்குறாரு. ஒருவேளை இன்னைக்கு நான் நிறைய பிரயாசங்கள் பட்டுட்டேன், ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் பிரயாசங்கள் நிச்சயமாக ஒரு நாள் வீணாகவே போகாது. ஆண்டவங்களை பார்த்து அந்த பிரயாசங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு பலனை தருவார். ஒருவேளை எனக்கு அந்த பலன் வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? அந்த பலனுக்கு ஏற்ற பிரயாசத்தை நீங்கள் போடணும். ட்ரை பண்ணுங்க, உங்கள் பிரயாசத்தை போடுங்க. நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணுறீங்கன்னு ஆண்டவர் பார்க்குறாரு. நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி டயர்ட் ஆகிட்டீங்கன்றதையும் ஆண்டவர் பார்க்குறாரு. நிச்சயமாய் அதற்கேற்ற பலனை கர்த்தர் உங்கள் கரங்களை தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார். காட் பிளஸ் யூ.